ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஃபைனலி இந்த சண்டே கரெக்டாக ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஏன் இப்படி ஒரு ப்ரோமோ அப்படின்னு தெரியல. பிகாஸ் நம்ம வீக்காக இருக்க ப்ரோமோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அட்லீஸ்ட் குமரன் கங்காவது இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ராகினியோட ஆட்டம் தான். பட் இந்த காஸ்டியூம் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே சேம் காஸ்டியூமில் தான் வெண்ணிலாவும் காவேரியும் இருக்க மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு. ஸோ வெண்ணிலா வந்து விஜய் வீட்டுக்கு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. ப்ரோமோவில் லாயர்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் லாயர்கிட்ட சடனாக போய் பேச போகிறாங்க? ஒரு வேளை விஜயா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக எபிசோட் பார்த்தா தான் தெரியும். பட் டைவர்ஸ் அப்படின்ற வார்த்தை அவங்க காதில் விழுந்துச்சு அப்படின்றாங்க இல்லையா? ஸோ வேணும்னே காவேரியை டென்ஷன் படுத்துறதுக்காக சொல்லலாம் மேபி. பட் நிஜமாவே கான்ட்ராக்ட் அப்படின்ற வார்த்தை அவங்க காதில் விழுந்திருக்கு. ஸோ அப்கமிங்கில் இந்த கான்ட்ராக்ட் பற்றின உண்மைகளை பற்றி ராகினி கண்டுபிடிக்கிறதுக்குமே அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அந்த ப்ரொமோலேயே வந்து கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னதுமே காவேரியோட முகம் ஏன் இப்படி மாறுது, ஏன் இவ்வளோ பதட்டமாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ கன்ஃபார்மாக கான்ட்ராக்ட்டுக்கும் காவேரிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு மேபி பசுபதி கிட்ட சொன்னால் அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் கூட அந்த எல்லோ கலர் காஸ்டியூமை வச்சு ஒரு ப்ரொமோ வரும் அப்படின்லாம் நினச்சேன். பட் அது மாதிரிலாம் எதுவுமே வரல. வெறும் ராகினி காவேரி சேர்ந்து தான் வந்திருக்கு. ஸோ ப்ரோமோ பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பயோடிக் சேனலை சப்ஸ்கிரைப்